நகையா, டூப்ளிகேட் நகையா, இல்லைனா 916 நகையா, இல்லைனா 18 கேரட் கோல்டா, இல்லைனா இதோட ஒரிஜினல் மதிப்பு எவ்வளோன்னு தெரியலனா இந்த வீடியோ பாருங்கள். நான் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த நகையோட இப்போ எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, என் கையில் உள்ள காயினையும் இந்த கீழே உள்ள நகை எல்லாமே சேர்ந்து எவ்வளோ சவரன் நமக்கு வருதுன்னு சொல்லி தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாருக்கு கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து என்னோடய ஜுவல்லரி கலெக்ஷனை காமிக்கிறது வந்து என்னோடய பெருமைக்காகவோ பந்தாக்காகவோ இல்லைனா எனக்கு நகை இருக்கின்ற ஒரு திமிரிலே காமிக்கல. நான் வந்து உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும், அதனால தான் காமிக்கிறேன். பாருங்கள். ரெண்டு பாக்ஸ் இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக என்னோடய ஜுவல் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேரில் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, நீங்கள் கவரிங் நகை காமிக்கிறீங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து இது 916 நகையே கிடையாது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலர் வந்து நீங்கள் ராங்காக வந்து சவரன், அதாவது நகையோட மதிப்பை வந்து இப்போ 2 கிராம் 3 கிராம் எக்ஸாம்பிள் அப்படின்னா நீங்கள் வந்து அதிகமாக கூட்டி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ண கமெண்ட்டை வந்து நான் இமேஜ் இதில் பேஸ்ட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போது நான் வந்து எந்த இதுவுமே நான் பொய்யா சொல்லலை, உண்மையிலேயே இருக்கிறதா சொன்னேன். எல்லாமே சுத்தமான 916 கேடிஎம் தங்க நகைகள். எதுவுமே நான் ஒரு ராங்கான மதிப்பை நான் சொல்லவே இல்லை, கரெக்டாக தான் சொன்னேன். இப்போ அந்த 1 2 பேர் சொன்னாங்க இல்லை நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு சொன்னவங்களுக்காக இந்த வீடியோ நான் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக கிளியராக காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. வாங்க இப்போ ஓப்பன் பண்ணலாம். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்து இப்படி வைக்காதீங்க, நீங்கள் ஜுவல்லரி ஆர்கனைசேஷன் ஒரு இது மாதிரி வாங்கி வைங்க, இப்படி வச்சிங்கன்னா டேமேஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆர்டர் போட்டிருக்கேன், டேரெக்டாகவும் கடையில் போய் பார்த்துருக்கேன். நான் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் சீக்கிரத்தில் வாங்கி நான் வந்து அதுக்கு தகுந்தாப்பில் ஆர்கனைசர் ரெடி பண்ணி நான் வச்சுருவேன். இப்போ வாங்க ஒவ்வொரு நகையாக பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வளையல் எடுத்துக்கலாம். நம்ம இந்த வளையலில் பாருங்கள் 916 நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? 916 தெரியுதா? இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? இது வந்து கவரிங் நகை கிடையாதுங்க, சுத்தமான தங்க நகை தான். சேம் இதுலேயும் பாருங்கள், $916 தெரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து நெக்லஸ் பாருங்கள். நெக்லஸ் வந்து டிசைன் அன்றைக்கி நீங்கள் சரியாக யாரும் பார்க்கல அப்படின்னா இப்போ டிசைன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டிசைன் வரும், ரொம்ப அழகாக இருக்கும். இது 916 இல்லைனா கவரிங்கான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம தெரியுதுங்களா உங்களுக்கு? இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், எந்த கடையில் வாங்கினமோ அந்த கடையோட முத்திரையோடு போட்டிருக்காங்க. $916 இங்கே போட்டிருக்காங்களா பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க 916 சொல்லிட்டு கடையோட முத்திரை இருக்குது. ஓகே, இதில் இருக்குதா? நெக்ஸ்ட் இந்த பேங்கிள்ஸ். இந்த பேங்கிள்ஸ் வந்து டிசைனே வந்து நமக்கு ரவுண்டாக இருக்கும். ஸோ இதில் 916 எங்கே போட்டிருப்பாங்க கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், மைன்யூட்டாக பார்க்கணும் நம்ம. ஸோ இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? இங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இன்னொரு வழியிலையும் பார்ப்போம். இது மாடலே இந்த மாதிரி இருக்கிறனால கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் போட்டிருக்காங்களா உங்களுக்கு? எந்த பாருங்கள், ஒரு மாதிரி வேர்டிங் சொல்லி இருக்க மாதிரி இருக்கா? இதான் 916 சிம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது வந்து இந்த மாதிரி டிசைன் வரும், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த டிசைன். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கவர்னர் மாலை பெண்டன் பார்க்கலாம். இந்த பெண்டன் வந்து டிசைன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, இதில் மாட்டிக்கிச்சு. கண்டிப்பாக ஒரு ஆர்கனைசர் வாங்கணுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் நாங்கள் வந்து லாக்கரில் வச்சுருவோம், அதனால் எங்களுக்கு தேவைப்படலை. ஸோ டிசைன் பார்த்துக்கோங்க. இதில் வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் 916 தெரியுதுங்களா? ஓகே, டவுட் கிளியர் ஆச்சா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து நெக்லஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா குட்டியாக அழகாக இருக்கும், நீங்கள் சுடிதாருக்கு கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த நெக்லஸும் டிசைன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இப்போ பார்த்துக்கோங்க. இதோட இது இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், போட்டிருக்காங்களா? 916 நாங்கள் தூத்துக்குடியில் அழகர் ஜுவல்லர்ஸில் போட்டு எடுத்தோம். ஸோ அதோட சிம்பிள் போட்டிருக்காங்க.
நெக்ஸ்ட் வந்து இந்த லாங் செயின். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த செயின் வந்து ஃபாரினில் எடுத்திருந்தோம். இந்த டாலர் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்திருந்தோம். ஸோ இதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த டாலர் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஆக்சுவலி ஒரு சின்ன ஹேங்கிங் ஒன்று உண்டு, அது வந்து உடஞ்சிருச்சு. பின்னாடி பாருங்கள், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே 916. ஓகே, இந்த செயினில் வந்து இந்த வளையத்தில் போட்டிருக்காங்க பாருங்கள், ரிங்கில், இந்த ரிங்கில் போட்டிருக்காங்க பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? போட்டிருக்காங்க, இதை வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த கை செயின் பிரேஸ்லெட். ஸோ இதோட இது வந்து இதுவும் ஃபாரினில் தான் வாங்கல, எனக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஸோ இதோட தான் போட்டிருக்காங்க பாருங்கள், 22 கேரட். தெரியுதுங்களா உங்களுக்கு? கையில் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இது வந்து லாஸ்ட் இயர் 2024 நாங்கள் சீட்டு போட்டு ஜோஸ் ஆலுகாஸில் எடுத்திருந்தோம். ஸோ இதோட இது பார்க்கலாம். டிசைன் பார்க்காதவங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி டிசைன் வரும். இதோடது இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொடுத்துருக்காங்க பாருங்கள், 916 கடையோட ஹால்மார்க்கோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? 916. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்கு. இந்த ரிங் கையில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. அப்படியே அந்த விரலே நனைஞ்ச மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒயிட் ஸ்டோனு பாருங்கள். இதோட இதுவும் இதில் போட்டிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. எஸ், எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், உள்ளே. தெரியுதுங்களா? 916. செகண்ட் இந்த ரிங்கு, இதுவுமே அப்படி தான், இங்கே உள்ள போட்டிருக்காங்க 916. அப்புறம் இதுவுமே நாங்கள் ஜோஸ் ஆலுகாஸில் தான் வாங்கினோம். ஸோ இதோட இதுவுமே எஸ் ஹியர், இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? 916. நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். 2 பாக்ஸ் இருக்குது, ஒரு பாக்ஸாக பார்க்கலாம் நம்ம. ஃபஸ்ட்டு இதில் வந்து இது வந்து வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து அந்த இந்த பிரேஸ்லெட் வாங்கினோம் இல்லையா, அப்போ வாங்கும்போது இந்த மாதிரி 2 கிராமில் வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க நமக்கு. 999 உள்ள காயின் 2 கிராம் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். அப்படி ஜொலி ஜொலிக்கும் தங்கம், சொக்க வைக்கும் தங்கம், அந்த மாதிரி இருக்கா. ஸோ இது வந்து நாங்கள் ஜோஸ் ஆலுகாஸில் டைரெக்டாக போய் வாங்கினேன் 1/2 கிராம் கோல்டு காயின். இதுலேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 916 ஹால்மார்க் தான் கொடுத்துருக்காங்க. அந்த அந்த இது அந்த ஒரு நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்களா, அதெல்லாமே சேர்ந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. தெரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இது நான் ஜிஆர்டியில் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணேன். நான் வந்து இதோட லிங்க் வந்து உங்களுக்கு என்ன டிஸ்கிரிப்ஷன்லையும் பின்ட் கமெண்ட்லேயும் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ 916 ஜோஸ் ஆலுகாஸில் ஒரு லீஃப் டிசைன். இது பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜொலிக்குதுன்னு பாருங்கள். ஓகே, அடுத்து வந்து இது ஃபுல்லாக செயின் இருக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒரு நெக்லஸ் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ரொம்ப அழகான டிசைன் உள்ளது இது. இதுலேயுமே வந்து உங்களுக்கு எங்கே போட்டிருக்காங்க, ஹியர் எங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 916. தெரியுதுங்களா? போட்டிருக்காங்க. அடுத்து இப்போ ரீசெண்டாக நாங்கள் 2025 இப்போ நான் காமிச்ச ஜுவல்லரி கலெக்ஷனில் இது வந்திருக்காது. இது நான் ரீசெண்டாக இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இதோட கிராம் வெயிட் வந்து 1.5 கிராம், சாரி 1.5 பவுன். இது 10 கிராம். இது வந்து சுடிதாருக்கெலாம் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் சாரீலாம் சூப்பரான சாரீ கட்டினீங்கன்னா அந்த சாரீ கூட போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி செயின் பேட்டர்ன் வரும், சுற்றி இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்டு வரும். கழுத்தை ஒட்டி கொஞ்சம் கீழே வரைக்கும் வரும், நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட எதுவும் பார்க்கலாம். இது வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது கவரிங் மாதிரின்னு சொல்லிடுவீங்க. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொடுத்துருக்காங்க பாருங்க, இங்கே தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நைன் 916.
ஓகே, இப்போது நான் புதுசாக வாங்கின ஜுவல்லரி இது வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரிங்குலேயுமே போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே 22 கேரட், இதெல்லாம் ஃபாரின்லேருந்து வாங்கினால 22 கேரட் போட்டிருக்காங்க. ஸோ இது கம்மல்லையும் நமக்கு போட்டிருப்பாங்க. இந்த சொரையில் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே மேலே 916. ஓகே, இதோட செட்டு வந்து இது. ஸோ இதை வச்சிடலாம். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஒரு ரெட் கலர் ஸ்டோன் உள்ள கம்மல், இதுலேயும் சொரையில் தான் போட்டிருக்காங்க பாருங்கள். 916 தெரியுதுங்களா? ஸோ இதோட பேர் வந்து எங்கே இருக்குது. அப்புறம் இது வந்து ஒரு ரிங்கு. ஸோ இதுலேயும் இங்கே போட்டிருப்பாங்க, உள்ளே போட்டிருப்பாங்க. சாரி, உள்ள இல்லை, இந்த மாதிரி கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். தெரியுதுங்களா? ஸோ இங்கே அடியில் போட்டிருக்காங்க பாருங்கள். சேம் இதுவும் அதே மாதிரி ரிங் தான் இங்கே போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? ஒரு ரவுண்ட் போட்டிருக்காங்களா? இது வந்து ஜிமிக்கிலையும் போட்டிருக்காங்க, சொரையில் போட்டிருக்காங்க 22 கேரட். ஸோ அதோட செட்டு வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எனக்கு வாங்கின செயின். இது வந்து ஐ திங்க் 1 பவுன் வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேயும் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து கம்மல் வந்து எதுக்கு அப்படின்னா, இந்த செட் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு நெக்லஸ் காமிச்சல ஸ்டார்டிங்கில், இந்த நெக்லஸோட பேர் தான் இந்த கம்மல். சூப்பராக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். சொரை வந்து நான் அன்றைக்கி சொன்னால இந்த மாதிரி கவரிங் சொரை தான் வரும். ஸோ இப்போ பார்த்துட்டிங்களா? உங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை வந்ததா? உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு இதை போஸ்ட் பண்ணல. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். கோல்டில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விளக்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ ஆன்லைனில் ஒரு கோல்டு காயின் ஆர்டர் பண்ணேன். அதோட டீட்டெயில்ஸு நான் சொல்கிறேன். நீங்கள் ஆன்லைனில் கோல்டு காயின் வாங்குறதுல எந்த கடை பெஸ்ட்டு அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டி தான் பெஸ்ட்டு. நீங்கள் எல்லா கடையும் நான் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன். பட் நம்ம டேரெக்டாக வந்து கோல்டு காயின் வாங்கணும் அப்படின்னா, அதாவது கோல்டோட 1 கிராமோட ரேட்டு ப்ளஸ் 2% மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் 3% டேக்ஸ், இதுதான் வழக்கமாக போடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் ஜிஆர்டியில் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணும்போது சேம் ஆப்ஷன் தான் அதில் இருந்தது. மற்ற எல்லா நகை கடையிலையுமே வந்து ஒரு 200 300 அதிகமாக தான் வச்சு விற்றுருந்தாங்க. பட் ஜிஆர்டியில் கம்மியாக இருந்ததுனால நான் வந்து ஒரு கோல்டு காயின் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வாரம் முன்னாடி வந்து நகை விலை வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. 6945 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் இருந்தது. ஸோ இந்த சான்ஸை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு நான் ஜிஆர்டியில் டக்குன்னு நான் ஆர்டர் போட்டேன். இப்போ டேரெக்டாக போய் வாங்கணுன்னா யாரையாவது எதிர்பார்க்கணும், இல்லைனா யாருக்காவது தெரிஞ்சுன்னா தான் வாங்கணும். இது நம்மளோட சேவிங்ஸில் யாருக்குமே தெரியாமல் நம்ம வந்து சீக்ரெட்டாக அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கோல்டு காயின் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். நான் கோல்டு காயினாக ஆர்டர் பண்ணி நான் வாங்கினேன். எனக்கு ஒரு 4 to 5 டேஸ்லேயே எனக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. பாருங்கள், பில்லிங் போட்டு எனக்கு வந்து பில்லோடு அனுப்பியிருந்தாங்க. நல்லா சேஃப்டியாக வந்திருந்தது. பேக்கிங்கும் வந்து நல்லா பிரமாதமாக நமக்கு பேக் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. இங்கே என்னோடய கோல்டு காயினோட வெயிட் வந்து 1 கிராமும் 0.15 மில்லியும். 1 கிராமோட ரேட்டு நான் பண்ணும்போது 6945 ரூபா. இதில் வந்து 2% மேக்கிங் சார்ஜஸும் 3% டேக்ஸும் போட்டு தான் பில்லு கொடுத்துருந்தாங்க. பயப்பட வேண்டாம். யாராவது ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஐயோ சேஃப்டியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம். கண்டிப்பாக நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாக இருக்குது, குவாலிட்டியான பேக்கிங்காக இருக்குது. அதேமாரி வந்து பில்லு எல்லாமே சேஃப்டி அண்ட் செக்யூராக தான் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. இப்போ வாங்க கோல்டு காயின் பார்க்கலாம். இது வந்து ஒரு பவுச்சில் வந்து போட்டு தான் அனுப்பியிருந்தாங்க. அதுக்குள்ளே ஒரு பாக்ஸ், அந்த பாக்ஸ்லேருந்து கோல்டு காயின் எதாவது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா செலோ டேப் வந்து நல்லா ஃபுல்லி
ஃபுல்லுமே நமக்கு ரோல் பண்ணி போட்டிருந்தாங்க. அதனால் கீழே எதுவும் விழுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ பாருங்கள் கோல்டு காயின் நம்ம பார்க்கலாம். இதை ஓப்பன் பண்ணால் ஒரு சிப்லாக் கவரில் இந்த மாதிரி கோல்டு காயின் இருக்குது. அந்த கடையோட முத்திரை ப்ளஸ் வந்து நான் லீஃப் டிசைன் தான் வாங்கியிருந்தேன், வேறு எந்த டிசைனும் நான் வாங்கலை. ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி நகை விலை கம்மியாகும்போது டக்குன்னு நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். நான் ஆன்லைனில் ஆர்டர் போட்ட மறுநாள்லேருந்தே வந்து அமௌண்ட்டு கூட ஆரம்பிச்சிட்டு, ஸோ எனக்கு வந்து எந்த டிஸ்பாச் டீட்டெயில்ஸுமே அவங்க அனுப்பலை. ஸோ ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு எப்போ அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி நகை விலை கூடிட்டு எனக்கு ஆர்டர் ரொம்ப அதிகம் வந்தனால ஸ்டாக் கம்மியாகிட்டு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. பட் ஆனால் வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து கோல்டு காயினில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீங்கள் கோல்டு காயின் வாங்கும்போது வந்து உங்களுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி எப்பப்போலாம் காசு இருக்கோ அந்த டைமில் நீங்கள் கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கோல்டு காயின் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் ஜிஆர்டியில் நீங்கள் பார்த்து வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஜிஆர்டி பெஸ்ட். இல்லைன்னா நீங்கள் வந்து 4-5 கடையை கூட நீங்கள் ஆன்லைனில் நல்லா ரெஃபர் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணி ஒரு கிராமோட ரேட்டு எவ்வளவு, நீங்கள் ஆன்லைன் காயின் பர்ச்சேஸ் பண்ணும்போது கடைசியாக கட்ட வேண்டிய ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு வாங்கினீங்கன்னா ஹெல்ப்பாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நகை வாங்கணுங்கிறது எல்லாரோட கனவும் எல்லாரோட ஆசையும். ஆனால் இப்போ நகை விற்கிற விலையில் எல்லாராலையும் நகை வாங்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வச்சு மொத்தமாக நகை வாங்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்தால் நல்லது தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு பவுன் வாங்கும்போது நம்ம இப்போ சேர்த்து வைக்கிற காசை விட நம்ம ஒரு 10,000 1 லட்சம் சேர்த்து வைக்கும்போது ஒரு லட்சம் இருக்கிற நகை வந்து அப்போ 1.25 லட்சமாக மாறிடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நகை சீட்டு மூலமாக போட்டு கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நகை சீட்டு மூலமாக போட்டு சேவ் பண்ணும்போது இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மந்த்லி 1000 ருபீஸ்லேருந்து ஸ்கீம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம 1000 போட்டுக்கலாம், இல்லைனா 5000 10,000 மந்த்லி போட்டுக்கலாம். எவ்வளோ போடுறோமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆவரேஜாக நீங்கள் ஒரு 2000 போடுறீங்க அப்படின்னா 11 மாதத்துக்கு 22,000 வரும். நீங்கள் 22,000 கொண்டு போய் நகை வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ வந்து 22,000க்கும் நீங்கள் நகை வாங்கிக்கலாம். இல்லைனா அதிகமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கையில் ஏதாவது சேவிங்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லைன்னா சிக்கனப்படுத்தி நம்ம எதாவது பணம் வச்சுருக்கோன்னா அந்த பணத்தையும் ஆட் ஆன் பண்ணி நம்ம நகை வாங்கிக்கலாம். இது வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் தான். நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ண தொகையை விட நம்ம இன்னும் கொஞ்சம் நகை வாங்கலான்னு ஆசைப்பட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பணத்தை ரெடி பண்ணி நம்ம நகை வாங்குவோம். அப்போ நமக்கு சொத்து தான் நமக்கு இன்னும் ஆட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஸ்கீம் மூலமாக நகை வாங்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக வரும். அதில் வந்து இப்போ 22,000 நமக்கு வந்து நம்ம நகை சீட்டு போட்டிருக்கோன்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் கிடையாது. ஸோ இப்போ வாங்க நம்ம அப்படி சேர்த்து நம்ம என்ன நகை வாங்கலான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஒரு பிரேஸ்லெட் வாங்கினோம். அதுக்காக வந்து ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் ஜோஸ் ஆலுக்காஸில் தான் வாங்கினோம். பிரேஸ்லெட்டுக்கு ஒரு வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க. பட் காயினோட ஒர்த்து வந்து 2 கிராம் தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி நகை வாங்கும்போது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கும்போது அது எக்ஸ்ட்ரா ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கும். அது சின்னதோ பெருசோ எல்லாருக்குமே கிஃப்ட் அப்படின்னா ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒரு ஹாப்பி இருந்தது. இது வெள்ளி காயின் 2 கிராமில் இருந்தது. ஸோ வாங்க இப்போ நம்ம நகை வந்து என்ன நகை வாங்கலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு பிரேஸ்லெட் வாங்கலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணி தான் நம்ம கடைக்கு போனோம். ஸோ பிரேஸ்லெட்டு இப்போ நம்ம வந்து சேர்த்து நகை வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து மாதம் 1000 ருபீஸ் மட்டும்தான் நம்ம ஸ்கீம் போட்டிருந்தோம். அப்போ 11 மாதத்துக்கு எங்களுக்கு வெறும் 11,000 மட்டும் தான் கிடச்சிது. ஸோ அந்த 11,000க்கு என்ன வாங்கலான்னு பார்த்தா ஒரு சின்ன ரிங் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ நம்ம ரிங் வாங்க வேண்டாம், தீபாவளி போனஸை நம்ம ஆட் ஆன் பண்ணி நம்ம வந்து ஒரு நகை மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி நம்ம ஒரு நகை எடுத்தோம். பாருங்கள், நாங்கள் ஜோஸ் ஆலுக்காஸில் தான் நகை எடுத்தோம். இப்போது இந்த பிரேஸ்லெட்டோட வெயிட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பிரேஸ்லெட்டோட வெயிட் எங்களுக்கு எவ்வளோ அப்படின்னா 6.040 மில்லிகிராம். அதுக்கு ஒரு சின்ன செயின், ஒரு வளையமாக ஒரு பிரேஸ்லெட் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுனால வளையமாக போட்டு நான் ஒன்று வாங்கினோம். அது வந்து 0.710 மில்லி. ஸோ எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு வந்து 6.860 மில்லி, 6 கிராம் 870 மில்லி எங்களுக்கு வந்தது. இதோட ரேட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டல் ரேட்டு மட்டும் வந்து எங்களுக்கு 49,000 சம்திங் வந்தது. 49,000 கிட்ட எங்களுக்கு மெட்டல் ரேட் வந்தது. டேக்ஸபிள் எல்லாம் சேர்ந்து எங்களுக்கு ஒரு 56 கிட்ட வந்தது. ஸோ பாருங்கள், ரேட்டு இதிலே கொடுத்துருப்பாங்க. அன்றைக்கி ரேட்டு வந்து ஒரு கிராமோட ரேட்டு 7,030 சம்திங் நினைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டி எல்லாமே போட்டிருக்காங்க. போட்டு எங்களுக்கு 6.870 மில்லிக்கு 850 மில்லிக்குள்ள அமௌண்ட் என்ன எவ்வளோன்னா 57,941.
சரியா? இதுக்கு நாங்கள் 43,000 நாங்கள் வந்து பேமெண்ட் பண்ணோம். 11,000 நகை சீட்டு. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் பே பண்ணது வந்து 54,000. ஆனால் நகையோட ரேட்டு வந்து 57,000. ஸோ அந்த 3,000 எப்படி கம்மியாக, இது வந்து நாங்கள் பேரம் பேசி கம்மி பண்ணி தான் இந்த அமௌண்ட்டு 57,941 தான் நாங்கள் பேரம் பேசி கம்மி பண்ண அமௌண்ட்டு. பட் இதில் வந்து நாங்கள் 43,000 ப்ளஸ் 11,000 சீட்டு, ஆனால் 54,000 இதில் வந்து எங்களுக்கு சேவிங்ஸ் என்னென்னா 3,000 சம்திங் வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு சொல்லலாம், எல்லாருக்குமே பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா புடவை நகை தான். அந்த புடவை நகையில் வந்து இப்போ வந்து நீங்கள் புடவை வாங்குறது ரொம்ப பிடிக்கும், பட்டு புடவை அந்த மாதிரி வாங்குவீங்க. பட் நகையில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி நகை தான் இன்றைக்கி வாங்கியிருக்கோம். வாங்க என்ன நகை வாங்கியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பாருங்கள், நம்ம ஒரு கோல்டு காயின் தான் வாங்கியிருக்கோம். ஜோஸ் ஆல்காஸில் வாங்கியிருக்கோம். நம்ம இது வந்து கரெக்டாக 4 கிராம், அரை பவுன். பாருங்கள் காயின் பாருங்கள், 4 கிராம் இந்த காயின். இந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. இதில் இயர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஏதோ ஹிஸ்டாரிக்கல் இயர் நினைக்கிறேன், 1876 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே முன்னாடி வந்து ஒருத்தரோட உருவம் போட்டிருக்காங்க, ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரோட உருவம் போட்டிருக்காங்க. இந்த கோல்டு காயின் நான் பர்ச்சேஸ் பண்ணதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் வந்து காசு என்னோட கையில் கொஞ்சம் இருந்தது. அந்த காசை வந்து நம்ம வீட்டில் வச்சுருந்தாலோ இல்லைனா சேவிங்ஸ் மாதிரி வச்சுருந்தாலோ கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் அது நம்ம அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த காசெல்லாம் காலியாக போயிடும். ஸோ அதனால் தங்கம் வாங்கலாம்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணோம். பட் தங்கம் வாங்கும்போது கம்மல் வாங்கலாம், அரை பவுனுக்கு ஒரு 40,000 என்கிட்ட இருந்தது. ஸோ அரை பவுன் அந்த மாதிரி கம்மல் வாங்கலாம்னு சொல்லி பார்த்தா கூட அதில் செய்கூலி சேதாரம் எல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா 6,000 7,000 மேலே வந்தது. பட் அதனால் கோல்டு காயினாக வாங்கிக்கலாம், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தானே வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு காயின் வாங்கினோம். நாங்கள் இந்த கோல்டு காயினுக்கு வந்து செய்கூலி சேதாரம் வந்து கிடையாது. பட் மேக்கிங் சார்ஜஸ் வந்து ஒரு 2% போடுவாங்க, ஜிஎஸ்டி ஒரு 3% போடுவாங்க. பட் நீங்கள் கம்மல்லாம் வாங்கினீங்கன்னா 21% வரைக்கும் வேஸ்டேஜ் போடுறாங்க. நீங்கள் 21% வேஸ்டேஜ் ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3% டேக்ஸ், இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து நம்ம நகை வாங்க முடியும். இப்போ வாங்க அதோட கேல்குலேஷன் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த நகையோட பில் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், கோல்டு காயின் 22 கேரட் வாங்கியிருக்கேன் நான். நெட் வெயிட் கிராஸ் வெயிட் எவ்வளோ அப்படின்னா 4.020, அரை பவுனுக்கும் கொஞ்சம் கூட, அரை பவுனு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி வந்து நான் வாங்கின அன்றைக்கி தங்கத்தோட ரேட்டு வந்து 1 கிராமுக்கு 7,365. ஸோ 4 கிராமுக்கு வந்து 29,607 வரும். இது என்ன அப்படின்னா நகையோட ரேட்டு மட்டும், 1 கிராமோட ரேட்டு 7,365. ஸோ 4.020 கிராமுக்கு வந்து 29,607.30 வரும். மேக்கிங் சார்ஜஸ் 2%. இது 1.9882% எதுக்கு போட்டிருக்காங்க நான் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நகையோட மதிப்பு மட்டும் வந்து 30,194. இதுக்கு ஜிஎஸ்டி 3% வரும். எல்லாம் சேர்த்து 31,100 வரும். ஜிஎஸ்டி அரௌண்ட் நமக்கு ஒரு 900 மேலேயே வந்துடுது. ஸோ இந்த நகை இந்த 4 கிராம் காயினோட ரேட்டு வந்து 31,100. இது வாங்க கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நான் என்றைக்கு நகை வாங்கினேன் அப்படின்னா நவம்பர் மாதம் 6ஆம் தேதி, 6/11/2024 அன்றைக்கி நகை வாங்கினேன். ஸோ 1 கிராமோட ரேட்டு வந்து 7,365. இதான் வந்து அன்றைக்கி வந்து 6/11/2024 கிராமோட ரேட்டு 7,365. ஸோ நான் எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னா 4.020 கிராம் இன்ட்டு 7,365. 4 கிராமும் 20 மில்லியும் வாங்கியிருக்கேன் நான். 7,365 ரேட்டு. இது எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். டோட்டல் வந்து 29,607.30. இதுக்கு வந்து இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்டுக்கு தான் 2% வந்து நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க. இது 1 கிராமோட ரேட்டு, 1 கிராமோட ரேட்டு நம்ம எவ்வளோ கிராம் எடுத்துருக்கோமோ அதை வந்து மல்டிப்ளை பண்ணால் இந்த அமௌண்ட் வரும், 29,607.30. ஸோ இதுக்கு வந்து 2% நமக்கு வந்து வேஸ்டேஜ் போடுவாங்க. ஸோ இந்த 29,607.30க்கு 2% எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ 2% வேஸ்டேஜ் வந்து 592.146. நீங்கள் கோல்டு காயின் அப்படின்னு சொல்லி வாங்கினாலே எந்த கடைக்கு நீங்கள் போய் வாங்கினாலுமே நமக்கு 2% வேஸ்டேஜ் கண்டிப்பாக கொடுக்கணும். மேக்கிங் சார்ஜஸ் கண்டிப்பாக கொடுக்கணும். அது போக 3% டேக்ஸ் வரும். இப்போ இந்த மேக்கிங் சார்ஜஸும் இந்த கோல்டோட ரேட்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். நகையோட ரேட்டு ப்ளஸ் 2% மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து 4 கிராமுக்கு வந்து 30,199.446 காசுகள் வரும் நமக்கு. இப்போ இந்த அமௌண்ட் இருக்குல்ல, இந்த அமௌண்ட்லேருந்து தான் வந்து நமக்கு 3% வந்து டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த அமௌண்ட்லேருந்து பண்ண மாட்டாங்க. அதாவது 1 கிராமோட ரேட்லேருந்து பண்ண மாட்டாங்க. மேக்கிங் சார்ஜஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு டோட்டல் வரும்ல, அந்த இதுலேருந்து தான் 3% பண்ணுவாங்க. இது வந்து காயினுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு நகை எடுத்தாலுமே வந்து அவங்க நகை ரேட்டுக்கு டேக்ஸ் போட மாட்டாங்க. செய்கூலிக்கோ சேதாரமோ இதை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து வர டோட்டலுக்கு தான் அவங்க 3% டேக்ஸ் போடுவாங்க. ஸோ 30,199.446க்கு நம்ம 3% டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பாருங்கள், டேக்ஸ் வந்து 3% வந்து 905 ரூபா.
905 ரூபா டேக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா 31,105 ரூபா புள்ளி 42 பைசா அந்த மாதிரி வரும். ஸோ வந்து இப்போ வந்து நகையோட இப்போ வந்து நம்ம டேக்ஸ் எல்லாம் சேர்த்து மேக்கிங் சார்ஜஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்ந்து 4 கிராமுக்கு வந்து 31,105 ரூபா வரும். இதே டேக்ஸ் இல்லாமல் ஒரு நகையோட ஒரு கிராமோட ரேட் வந்து 7,365 இன்ட்டு 4.020 ரேட் எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து வித் டேக்ஸோட உள்ள அமௌண்ட். வித்தவுட் டேக்ஸ் எவ்வளோன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ வித்தவுட் டேக்ஸ் வந்து நம்ம வந்து நகையோட ஒரிஜினல் ரேட் வந்து 29,607.3. ஸோ 29,607 வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டேக்ஸ் மேக்கிங் சார்ஜஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம எவ்வளோ கட்டுறோம் 36,105 கட்டுறோம். அப்போ நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து கடைக்காரங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இதில் ஒரு 400 ப்ளஸ் இதில் ஒரு 1,500 அந்த மாதிரி வந்து நம்ம கடைக்காரங்களுக்கு டேக்ஸும் மேக்கிங் சார்ஜஸும் நம்ம கொடுக்குறோம். இது வந்து கோல்டு காயினுக்கு மட்டும் கிடையாது. நீங்கள் எந்த ஒரு ஜுவல்லரி எடுத்தால் கூட உங்களுக்கு ஜுவல்லரியோட கிராமோட ரேட்டு ப்ளஸ் வேஸ்டேஜ் சில நேரம் மேக்கிங் சார்ஜஸ் போடுவாங்க ப்ளஸ் டேக்ஸ் இந்த ரேட்டு தான் வரும். இப்போ கிராமோட ரேட்டு ஆவரேஜாக ஒரு கிராமுக்கு இப்போ 10,000 வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் 10 கிராம் வாங்கினீங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். இந்த 1 லட்ச ரூபாய்க்கு வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜஸும் டிபெண்ட்ஸ் அப்போ அந்த உங்களோட ஜுவல்லரி பொறுத்து. சில ஜுவல்லரிக்கு 10% இருக்கும், சில ஜுவல்லரிக்கு 20% இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த இது 1 லேக்லேருந்து 20 கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வர டோட்டலோட உங்களுக்கு வந்து டேக்ஸோட அமௌண்ட் போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து நமக்கு இது. பட் நீங்கள் வந்து காயின் வாங்குறப்போ வந்து நமக்கு காயின் தான் லாபம். நீங்கள் ஜுவல்லரி வாங்கும்போது ஜுவல்லரிக்கு செய்கூலி செய்தாலும் நீங்கள் அடிஷனலாக பே பண்ணணும். பட் வந்து நீங்கள் வந்து காயின் வாங்குறது பெஸ்ட்டா ஜுவல்லரி வாங்குறது பெஸ்ட்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கும் போது 2 சாய்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஒன்லி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். பட் இல்லை நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ ஜுவல்லரி வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஜுவல்லரி வாங்குறீங்க செய்கூலி சேதாரம் டேக்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு உங்களுக்கு ஒரு பவுன் ஒரு 70,000 விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 70,000 ரூபா. ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இயர் நான் அதை விற்க போகிறேன் வித்துட்டு வேறு ஏதாவது வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 70,000 வாங்கிருக்கீங்கன்னா அடுத்த இயர் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 75,000 உங்களுக்கு ஏறி இருக்கும். ஸோ 5,000 நமக்கு லாபம் கிடைக்கும். ஸோ இந்த லாபம் இதே இது நீங்கள் வந்து கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா கூட 70,000 கோல்டு காயின் வாங்கினா கூட நெக்ஸ்ட் இயர் விற்கும் போது உங்களுக்கு சேம் 5,000 தான் லாபம் கிடைக்கும். சேம் 5,000 தான் நமக்கு லாபம் கிடைக்கும். அப்படி ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா அதே 5,000 தான் லாபம், ஜுவல்லரி வாங்கினாலும் அதே 5,000 தான் லாபம். ஆனால் நீங்கள் ஜுவல்லரி வாங்கும்போது என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நீங்கள் 1 இயர் இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு கம்மல் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் 1 இயர் அந்த கம்மலை காதில் போட்டு நீங்கள் அழகு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நம்ம வாங்கின நகையை நம்ம வந்து 1 இயர் யூஸ் பண்ணியிருக்கோம். பரவாயில்ல நம்ம கொடுத்த காசுக்கு வந்து நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக கிடைக்கும். பட் கோல்டு காயின் அப்படி கிடையாது. நீங்கள் வாங்கி வச்சு பீரோவில் கொண்டு வைப்பீங்க, வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் கொண்டு போய் அதை நீங்கள் கடையில் வைப்பீங்க. கடையில் உள்ளவங்க அதை திரும்ப ரீசைக்கிள் மூலமாக அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஸோ கடைக்காரங்களுக்கு அது லாபம். பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக கோல்டு காயின் வாங்கிக்கலாம். பட் இல்லை நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜுவல்லரி வாங்கிக்கலாம். இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா கோல்டு காயின் வாங்குனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வந்து பேங்க்ல வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பேங்க்காரங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ பேங்க்காரங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த கோல்டு காயினை அவங்க வந்து நகை அடமானத்துக்கு கண்டிப்பாக தரப்போகிறது கிடையாது. பட் நீங்கள் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் 1 பவுன் வாங்கினீங்கன்னா கூட 1 பவுன் நீங்கள் பேங்க்ல வச்சுட்டு அதுக்கு எவ்வளோ காசு உண்டோ அதை நாங்கள் தரப்போறாங்க. பட் நீங்கள் கோல்டு காயின் வாங்கினீங்கன்னா அடகு வைக்க முடியாது. ஸோ இதுதான் இது. நீங்கள் ஜுவல்லரியா கோல்டு காயின் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்கினீங்கன்னா கோல்டு காயின், உங்களோட ரெகுலர் யூஸ்க்கோ இல்லைனா உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஜுவல்லரி வாங்கிக்கலாம். நீங்கள் ஜுவல்லரி வாங்கும்போது எப்படி ஒரு 6,000 7,000 செய்கூலி சேதாரம் கண்டிப்பாக வரும். ஆனால் நீங்கள் இது கோல்டு காயின் வாங்கும்போது 1,500 பே பண்ணணும். ஸோ 4,500 அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஜுவல்லரி வாங்கினாலும் கோல்டு காயின் வாங்கினாலும் டிஃபரன்ஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னா கண்டுபிடிச்சு ஜுவல்லரி வாங்கிக்கலாம், இல்லைனா கோல்டு காயின் வாங்கிக்கலாம். பட் என்ன பொறுத்தளவில் பெஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா ஜுவல்லரி வாங்கிக்கலாம். ஏன்னா யூஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் விற்கும் போது அதே ரேட் தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து கோல்டு காயினோ இல்லைனா நகையோ அப்படின்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் 1 கிராமாவது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி சேவ் பண்ணுங்கள். ஏன்னா நகையோட விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை வாங்கி பாருங்கள். இந்த மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்கேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதம் என்னோடய கோல்டு சேவிங்ஸை நான் முடிச்சுட்டேன். நான் வந்து ஜிஆர்டியில் ஆன்லைனில் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதை பார்சலில் வாங்கி நான் வீட்டில் கட்டிலில் வச்சுருந்தேன். திடீர்னு என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் தெரியாமல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ திடீர்னு வந்தனால சரி அவங்க கையாலே ஓப்பன் பண்ணலான்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸ் ஒரு ஷாக் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்து தான் ஓப்பன் பண்ணேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்களும் சேவ் பண்ணுங்கள். பின்னாடி இருக்கு என்னவோ வந்திருக்கு. ஆனால் என்ன வந்ததுன்னு தெரிய மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸா? என்ன ட்ரெஸ்? ஓப்பன் பண்ணி பாருங்க. அப்படியே இருக்குமா? இது சரிப்பட்டு வராதுங்க. ஒரு இயரை ஓப்பன் பண்ண தெரியுதா? ஜிஆர்டிலேருந்து வந்திருக்கு. ஜிஆர்டியில் இல்லை, கவர் அது. ஜிஆர்டி தான், ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ். என்ன கெஸ் பண்ணுங்க. இது என்னமோ டாப் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இல்லைங்க, இது ஜிஆர்டிலேருந்து வந்து ஏங்க கொட்டையில் தான் ஜிஆர்டின்னு போட்டிருக்குங்க. ஏதோ அவார்டு கொடுத்துருக்காங்க எங்களுக்கு.
உங்களுக்கு ஜிஎல் ஏதோ அவார்டு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பில் பாருங்க, அதை பாருங்க ஃபஸ்ட்டு. இது என்ன இத்தனை பாருங்க. ₹8,200 ஏதோ காயின் வந்திருக்குங்க. எனக்கு கஸ்படி கோல்டு காயின் கரெக்டாகணும். நீங்கள் உங்கள் ஒய்ஃப் வந்து இப்படி சேவ் பண்ணுறத வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வந்து செலவுக்கு கொடுத்த காசெல்லாம் அவங்க சேர்த்து வச்சு இந்த மாதிரி சேவிங் பண்ணுறாங்க. நீங்கள் இது கோல்டு காயின் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, நான் ஏதோ என் பொண்டாட்டிக்கு அது ஏதோ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருப்பா துணி ட்ரெஸ்ன்னு நினச்சேன். இங்கே போய் கேமரா சொல்லுங்கள். உங்கள் ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த கவரில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி காயின் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்லை, என் ஒய்ஃப்காரி வாரம் ஏதாவது ஆன்லைனில் ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணியிருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா எனக்கே ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. பரவாயில்ல, நான் கொடுத்த காசை சிறுக சேர்த்து வச்சு கோல்டு காயின் சேவ் பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃபு. அதை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். வெரி குட், கீப் இட் அப். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், எனக்கு மாதம் நீங்கள் காசு கொடுக்கணும். சரி. சார், ஆன்லைனில் வாங்கின பில்லும் அமௌண்ட்டு எவ்வளோ கிராம் எல்லாமே எக்ஸாக்டாக உங்களுக்கு நான் பில்லை ஷோ பண்ணுறேன் பாருங்கள். நான் 1 கிராம் காயின் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வாங்கும்போது ரேட்டு வந்து கரெக்டாக 8,000 இருந்தது. ஸோ 1 கிராமும் 0.05 மில்லியும் இருந்தது. செய்குலி சேதாரம் எல்லாமே சேர்த்து எனக்கு 8,405 வந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த அட்லீஸ்ட் 1 கிராமாவது நீங்கள் சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது பிற்காலத்தில் உங்களுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஈஸியாக தெரியும், கஷ்டமாக தெரியும் உங்களுக்கு இது சின்ன ஒரு சேவிங்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி நீங்கள் பணம் இல்லாமல் நீங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு பெரிய காரியமாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து February month 2025 ஒரு ஜுவல் புதுசாக வாங்கியிருக்கோம். அதோட ரிவீல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் நகை வாங்கணும், சேவிங்ஸ் பண்ணணும்னு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் என்ன ஜுவல் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்டில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், லைக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, நான் ஒரு சீட்டு போட்டிருந்தேன். நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சீட்டு போட்டிருந்தேன். அந்த சீட்டு வந்து நான் வந்து கேஷாக தான் போட்டிருந்தேன். கிராமாக ஆட் பண்ணுற மாதிரி அந்த ஸ்கீமில் நான் போடல. ஸோ அதனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, எப்படியும் இன்னும் நெக்ஸ்ட்டு 2026லேயோ 2025 லாஸ்ட்டில் நான் வாங்கும்போது நகை விலை கண்டிப்பாக 1 lakh கிராஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால் நம்ம போட்ட சீட்டு நான் மாதம் 5,000 போட்டிருந்தேன். ஸோ அதனால் 55,000 வரும். அரை பவுன் தான் வாங்க முடியும் அப்படின்றதுனால என்கிட்ட இருந்த கோல்டு காயினை சேல் பண்ணிவிட்டு நான் 4 மாதம் கட்டியிருந்தேன். ஸோ 5,000 × 4 மாதம்னா 20,000 அதை போட்டு மீதமுள்ள தொகையை வச்சு நான் ஒரு பவுனுக்கு நான் ஜுவல் வாங்கலான்னு சொல்கிற எயிமில் தான் கடைக்கு போயிருந்தேன். 1 பவுனுக்குள்ளே அந்த ஜுவல்லை எல்லாமே காமிச்சாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இது பாருங்கள், நல்ல டாலர் வச்சு நமக்கு நல்லா இருந்தது. பட் இதில் கல் இருந்தது. அதுதான் கல் இருக்கும்போது அதோட நம்ம திரும்ப ரீசேல் பண்ணும்போது அதுக்குள்ளே வேல்யூ இருக்காது அப்படின்றதுனால கல் எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நிறைய செயின் பார்த்தேன். இது எல்லாமே 1 பவுன் தான். இப்போ இந்த மாதிரி பாலாக வந்திருக்கு பார்த்தீங்களா, இதுதான் இப்போ லேட்டஸ்ட்டு ட்ரெண்டிங். இந்த செயினில் உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எந்த செயின் எடுத்திருப்பேன்னு சொல்லி நீங்களும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நிறைய செயின். அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டாலரோடு வரும். இது ப்ளைன் செயினாக இருக்கும் நமக்கு. இது எல்லாமே 1 பவுன் அந்த மாதிரி. ஏன்னா என்கிட்ட வந்து நான் காயினும் நான் சேர்த்து வச்சுருந்த 20,000 பணம் ப்ளஸ் ஒரு 10,000 11,000 போட்டுக்கலான்ற ஒரு எய்மில் தான் இருந்தேன். நான் எடுக்கும் போதே 1 பவுன் 60,000 இருந்தது. செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து மேலே அதிகமாகிடும். நான் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, ஜோசாலுக்காஸில் 50% செய்குலி சேதாரத்துக்கு தள்ளுபடி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு நம்ம எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி செயின் எடுத்தேன். தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டே போகுது. அது ஏறிக்கிட்டே போகும்போதே உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் சின்னதாக சேர்த்து வச்சுக்கோங்க. கோல்டு காயின் வாங்க முடியும்னா கோல்டு காயின் வாங்கிக்கோங்க. இல்லை நகையாகவே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியும் அப்படின்னா நகையாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
நான் வந்து 2 கோல்டு காயின், அதாவது 4 கிராம் 1, 1 கிராம் 1 கோல்டு காயினை சேல் பண்ணி தான் செயின் வாங்கினேன். இப்போ அந்த கோல்டு காயினை உருக்கிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மனசே ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஐயோ, நம்ம சேர்த்து வைக்கலான்னு வாங்கினேன். பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து செயின் தானே வாங்க போகிறோம். ஒரு காயின் வந்து 1 கிராம் காயின் ஜிஆர்டியில் வாங்கினேன். 4 கிராம் காயின் ஜோசாலுக்காஸில் வாங்கினேன். அவங்க ஜோசாலுக்காஸில் வாங்கின காயின் அப்படியே வச்சுக்கிட்டாங்க. ஜிஆர்டியில் வாங்கின காயின் மட்டும்தான் அவங்க வந்து உருக்குறாங்க. ஸோ அவங்க பில் போடுற டைமில் இந்த மாதிரி தாலிக்கொடி பார்த்தேன். முகப்பூச்சு தாலிக்கொடி ரொம்ப நல்லா இருந்தது. இது எல்லாமே 4 பவுன் தான் சொன்னாங்க. கண்டிப்பாக இதுவும் வாங்கணும். இப்போ நான் பில்லு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். டேட்டோடு ஷேர் பண்ணியிருக்கேன். எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களே பார்த்துக்கோங்க. இதில் பாருங்கள், நான் வாங்கின அன்னைக்கு எவ்வளோ ரேட்டு, மொத்த வெயிட் என்னோடது எவ்வளவு, மொத்தமாக ரேட்டு எவ்வளவுன்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. நான் என்றைக்கு வாங்கினேன்னா 10/2/2025 வாங்கினேன். அதாவது பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி. நான் வாங்கும்போது ஒரு கிராமோட ரேட் வந்து 7,980 ரூபா. நான் செயின் 1 பவுனில் உள்ள செயின் வாங்கினேன். அதாவது 8 கிராமும் 100 மில்லியும் எக்ஸ்ட்ரா இருக்கும். 1 பவுனும் 100 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்கும். 7,980 ரூபா அப்படிங்கிறப்போ வந்து 8 கிராமுக்கும் 100 மில்லிக்கும் 64,638 ரூபா. அவங்க வந்து இது செய்குலி இருக்குல்ல, அது வந்து 7.498% போட்டிருந்தாங்க. 50% ஆஃபரில் தான் செய்குலி போட்டிருந்தாங்க. இல்லைனா 15% வரும். ஆஃபரில் போட்டனால நமக்கு பாதி வரனால 7.498 நமக்கு வந்திருக்கு. மொத்தம் வந்து நமக்கு செய்குலி சேதாரம் எல்லாம் சேர்த்து 69,484 ரூபா. டேக்ஸு எல்லாம் டேக்ஸு ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 2,080 ரூபா கிட்ட வந்தது. அது மொத்தம் 71,569 ரூபா. நான் வந்து கோல்டு காயின் சேல் பண்ணல, அதோட வேல்யூ வந்து 40,139. நான் கோல்டு ஸ்கீம் போட்டிருந்தேன்ல, அதில் உள்ள 20,000 ரூபா மேற்கொண்டு 11,000 கொடுத்து தான் இந்த ஜுவல் நான் வாங்கினேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. நான் இந்த கோல்டு காயின் சேல் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்கள். கோல்டு காயின் வந்து அன்ன விலைக்கு என்ன ரேட் இருக்கோ அந்த ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. 5 கிராம் நான் வந்து சேல் பண்ணேன். ஸோ 5 கிராமோட ரேட்டு வந்து 40,139 ரூபா. இதை சேல் பண்ணி தான் நான் செயின் வாங்கினேன். இப்போ நான் செயினை வந்து ரிவீல் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இது வந்து மாடல் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து மாடலுக்காக வாங்கலை, நான் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காக செயின் வாங்கணுமே அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ ரிவீல் பண்ணுறேன் பாருங்கள். பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். என்னடா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பார்க்குறீங்களா, என்னோடய கையில் இருக்குது பாருங்கள். இந்த செயின் தான் நான் வாங்கினேன். இது நல்லா உழைக்கும். நாங்கள் அதாவது ரேலியஸ்க்கு போட்டுக்கலான்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து ஒரு மோல்டிங் டைப்பில் வந்தது இந்த செயின். கரெக்டாக 1 பவுனும் 100 மில்லியும் எக்ஸ்ட்ராவாக இருந்தது நமக்கு. ஒரு புதுசாக ஒரு செயினோ இல்லைனா நகையோ வாங்குறப்போ எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பினஸ் இருக்கும். நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக உங்களை யாருக்கு அந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது பாருங்கள், இது வந்து நான் வீடியோ போட்டாலே இது கவரிங் அப்படி இப்படின்ட்டுருவாங்க. அதனால் வந்து நான் வந்து 916 அப்படின்னு சொல்லி அந்த ஹால்மார்க் முத்திரையை உங்ககிட்ட காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு குட்டியாக ஒரு டாலர் வாங்கணுங்க. டாலர் வாங்கி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு ஹாட்டின் டாலரோ இல்லைனா ஒரு வேறு ஏதாவது ஒரு கல் வச்ச டாலரோ வாங்கி போடணும். இது கழுத்துக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கோல்டு ரிலேட்டட் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் அந்த மாதிரி கோல்டு ஸ்கீமில் சேருங்க. இல்லைனா கோல்டு காயின் வாங்குங்க. இல்லைனா மாதம் மாதம் கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணி தங்கம் வாங்கும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் பேங்க்கில் வந்து உங்களோட நகை வச்சுருப்பீங்க. நகை வச்சுட்டு இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அந்த நியூஸை கேட்டோன்னா நீங்கள் எல்லாமே ரொம்ப பயந்துட்டு இருந்திருப்பீங்க. அது என்ன நியூஸ் அப்படின்னா, அதாவது நகை கடை நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா 1 இயர்க்கு அப்புறம் அந்த நகையை வந்து நீங்கள் ஃபுல்லாக கட்டி திருப்பிடணும்னு சொல்லிட்டு தான் அந்த நியூஸ் பேங்க்கில் ஆர்பிஐலேருந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நிறைய ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. சரின்னு சொல்லிவிட்டு நான் வந்து பேங்க்கில் ஃபோன் பண்ணி கேட்டேன். கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் வரல, எங்களுக்கு சர்க்குலர் இன்னும் வரல, வந்தால் தான் தெரியும். பட் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ரினிவல் ஆப்ஷன் இருக்குது. சர்க்குலர் வந்தால் தான் ரினிவல் பண்ண முடியுமா இல்லை பண்ண முடியாதான்னு சொல்லி தெரியும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு வந்து எந்த மாதிரி நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. பட் அதுக்கு முன்னாடி ஒருவேளை அந்த ஆர்பிஐ கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து உண்மையாக இருந்தது அப்படின்னா என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு நகை வந்து அடகு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 2 லட்சத்துக்கு நகை அடகு வைக்கிறீங்க அப்படின்னா ஆவரேஜாக ஒரு 20,000 வட்டின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ரூல்ஸ் எப்படின்னா, நீங்கள் 2 லட்சத்தை நீங்கள் வந்து வட்டியை மாதம் மாதமும் கட்டலாம், அசலையும் மாதம் மாதம் கட்டலாம். பட் கட்ட முடியாதவங்க இருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஏப்ரலில் நகை வைக்கிறீங்கன்னா, நீங்கள் மார்ச்சில் அந்த நகையை ரினிவல் பண்ணும்போது ஜஸ்ட் நீங்கள் 20,000 மட்டும் வட்டி கட்டி அந்த நகையை அப்படியே ரினிவல் பண்ணிடலாம். பட் இப்போ வந்திருக்கிற அந்த ரூல்ஸ் எப்படி அப்படின்னா, நீங்கள் ரினிவல்லாம் பண்ண முடியாது. நீங்கள் 20,000 2 லட்சம் நகை வச்சுருக்கீங்க, 20,000 வட்டி. அப்போ இப்போ வந்து ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆணுச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 லட்சம் நீங்கள் கட்டணும் ப்ளஸ் 20,000 வட்டி, ரெண்டையும் சேர்த்து 2,20,000 ஸ்பாட்டில் நீங்கள் கட்டி நகையை திருப்புற மாதிரி இருக்கும். ரினிவல் ஆப்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இதனால் மக்களுக்கு எந்த விதத்தில் பாதிப்பு வரும் அப்படின்னா, மக்களே வந்து பணம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நகையை கொண்டு பேங்க்கில் வைக்கிறாங்க. பட் அவங்க பேங்க்கில் வைக்கும்போது இந்த மாதிரி ஆன் த ஸ்பாட்டில் நிறைய பேர் வட்டி கட்டாமல் இருப்பாங்க. அப்போ வட்டியும் அசலும் சேர்ந்து அவங்களுக்கு 2,20,000 வரும். வரும்போது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் அந்த ஃபுல் கேஷையும் அவங்க கட்டணும். அப்போ வந்து பண நெருக்கடிக்கு ஆளாவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று என்ன பண்ணுவாங்க, கந்து வட்டிக்கிட்ட போய் கடன் வாங்கி பேங்க்கில் லோனில் உள்ள நகையை திருப்புறவங்க இருப்பாங்க. இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஐயோ 2,20,000 என்னால் கட்ட முடியலையேன்னு சொல்லிட்டு கட்ட முடியாமையே நகையை ஏலத்தில் போடுறவங்களும் இருப்பாங்க. பட் அந்த மாதிரி கட்ட முடியாமல் நகையை ஏலத்தில் போகும்போது அவங்களுக்கு எவ்வளோ லாஸ் தெரியுமா? மிடில் கிளாஸில் உள்ளவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு குருவி சேர்க்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு பண்ணி தங்க சேர்த்துருப்பாங்க. சேர்க்கும்போது அவங்களுக்கு இந்த 2,20,000 ஆவரேஜாக கட்ட முடியாது அப்படின்ற காரணத்தினால அவங்க நகை ஏலம் போகும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ரூல்ஸை கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து எதுக்காக ஆர்பிஐ இந்த ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. பட் இந்த ரூல்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக அடிமட்டத்தில் உள்ள மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அவங்க எதுக்கு நகை வாங்குறாங்க அப்படின்னா, போட்டு அழகு பார்க்குறதுக்கு நகை வாங்குறது கிடையாது. பிள்ளைங்க படிப்பு செலவுக்கோ இல்லை காசு இல்லாமல் இருக்கும்போது அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கோ இல்லைனா வீட்டு செலவுக்கோ எதுக்கோ தான் நகை வாங்கி அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி ரூல்ஸ் கொண்டு வரும்போது பாதிக்கப்படுறாங்க. பட் அதனால் இப்போ இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆனால் இதுதான் நிலமை. ஆன் த ஸ்பாட்டில் அவங்களால பணம் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கந்து வட்டிக்கு போய் காசை வாங்கி நகையை திருப்புவாங்க. நகையை திருப்பிட்டு அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நகையை திருப்பிட்டு திரும்ப வந்து பேங்க்கில் லோனில் திரும்ப நகையை வச்சு அந்த காசை வாங்கி கந்து வட்டிகிட்ட கொடுத்துடலான்னு சொல்லி நினைப்பாங்க. கந்து வட்டிக்கிட்ட வாங்கும் போதே அவன் என்ன பண்ணுவான், நீங்கள் ஒரு 10 நாளில் நீங்கள் வந்து கந்து வட்டிகிட்ட நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒரு 10 டேஸில் திரும்ப நான் காசு தந்துடுறேன்னு சொல்கிறீங்க. அவன் சும்மா தருவானா? தரமாட்டான். அவன் வந்து 2,000 3,000 4,000 வாங்கிட்டு தான் தருவான் வட்டி. அப்போ இதை கொண்டு நீங்கள் பேங்க்கில் வைக்கும்போது என்னாகும், பேங்க்கில் ப்ராசஸிங் ஃபீஸ், அந்த ஃபீஸ், இந்த ஃபீஸ்னு 2,000 அதில் போயிடும். ஸோ உங்களுக்கு கையில் வந்து 6,000 நஷ்டமாகும். நீங்கள் ஏற்கனவே நீங்கள் வட்டி கட்டுறீங்க நகைக்கு, அதனால் நஷ்டமாகும். அப்புறம் இன்னொரு நியூஸ் ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி பேங்க்கில் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது, பேங்க்கில் நகையை நீங்கள் வைக்கும்போது அந்த பேங்க்கில் உள்ள அப்ரைசரே வந்து ஏலம் உங்களுக்கு நகை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கட்ட முடியாமல் நகை ஏலம் ஆகுது அப்படின்னா அவரே வந்து நான் இந்த நகைக்குள்ளே காசை கட்டி நகையை நான் வாங்கிக்கிறேன், எவ்வளோ கிராம் இருக்கோ அந்த காசை உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லி சொல்கிறாங்களாம். பட் நிறைய அந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வெளியில் போய் நகை 1 கிராம் இன்றைக்கி ரேட்டில் வாங்கினாங்கன்னா மார்க்கெட் வேல்யூவில் எவ்வளோ காசு கட்டணும், நீங்கள் கட்டணும். அதனால இந்த மாதிரி நகையை பேங்க்கில் வைக்கிற நகையை அவங்க வந்து இந்த மாதிரி எடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும். மக்களோட இயலாமையை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்களும் இருக்காங்க. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஸோ அதனால் நகையை வந்து நீங்கள் பேங்க்கில் வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் உஷாராக இருங்க. நீங்கள் வந்து ஆர்பிஐலேருந்து அஃபிஷியலாக எல்லா பேங்க்கும் சர்க்குலர் வந்ததுக்கப்புறம் ரினிவல் பண்ண முடியாத ஆப்ஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் நகையை மீட்க பாருங்கள். நகையை ஏலத்தில் விட்டுறாதீங்க. நீங்கள் நகையை ஏலத்தில் விட்டீங்க, ஒரு 10 பவுன் நகையை நீங்கள் ஏலத்தில் விட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்போ உங்களால் திரும்ப அதை வாங்கவே முடியாது. இப்போ இருக்கிற விலைவாசிக்கு நீங்கள் அந்த 10 பவுன் நகையை கட்ட முடியாமல் ஏலத்தில் விட்டுட்டு நீங்கள் திரும்ப அதே 10 பவுன் வாங்கணுன்னா நீங்கள் கையிலேருந்து 5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா போடணும். ஸோ நமக்கு நஷ்டம் தான். அதனால் நம்ம நல்லதே நடக்கும்னு நினச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம்.